அண்மை செய்தி. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமுதா IAS நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்ற மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் 3 ஆண்டுகள் காலதாமதம் செய்கின்றனர் என நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். அரசு உயரதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாற்றோம் என உறுதிமொழி எடுத்து பணியாற்றி வருவதாகவும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களில் மட்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் 550 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் துணை ஆட்சியராக பணியாற்றிய செல்வநாயகம் என்பவர் பணி ஓய்வு பெற வேண்டிய நாளில் உரிய காரணங்கள் சொல்லாமல் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். எந்த காரணத்திற்காக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டது? எனது பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து எனக்கு வழங்க வேண்டிய பணி ஓய்வு பலன்களை வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். இதேபோல் திருநெல்வேலி முருகேஷ் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அமுதா IAS நேரில் ஆஜராகி இருந்தார். அப்போது நீதிபதி வழக்கு விசாரணை போது பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். கடந்த 2 மாதங்களில் மட்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் 550 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்த செயலாளர்கள் அளவில் 3 மாதங்கள் ஆக்கின்றனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தாசில்தார் அளவில் நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த 3 ஆண்டுகள் ஆக்கின்றனர். இந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவை நிறைவேற்ற தாமதம். மாவட்ட வருவாய் அலுவலர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மற்றும் என்பதை கொள்கையாக வைத்துள்ளனர். மற்றும் கல்வித்துறையில் அதிகமான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் செய்யப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டது தேவையற்றதா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது அரசு தரப்பில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற போதிய கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.